பூண்டில் ஆலிசின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அது ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லது. ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்குது. அல்சைமர்ஸ் டிசீஸ் நிறைய பேருக்கு ஞாபக மருதி பிரச்சனை ஏற்படுது இல்லையா, அதையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. நெருப்பில் சுட்டு சாப்பிட வேண்டியது அவ்வளோதான். பச்சையாக சாப்பிட்டோம்னா நெஞ்சு எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நெருப்பில் சுட்டு சாப்பிட்ணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். 10ங்கிறதே மினிமம் தான், நான் அதுக்கு மேலேயே சாப்பிட்ருவேன். நல்லா மென்று சாப்பிட்ணும். எங்கள் அம்மா பண்ண வேலை தான். இப்போ நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது, நீ வேறு வெயிட்டை தூக்குறேன் அதை தூக்குறேன்னு ஏதோ பண்ணிகிட்ருக்க, ஒழுங்காக இதை சாப்பிட அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அம்மா சொல்லி மீற முடியுமா? சரி கொடுங்க, சாப்பிட்றேன், பிடிச்சது தானே. நான் இதை விரும்பி சாப்பிட்றத பார்த்துட்டு என்னோட பிள்ளைங்க வேறு, அப்பா எனக்கு ஒன்று கொடுப்பா எனக்கு ஒன்று கொடுப்பான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ ஹெல்த்தி ஹேபிட் இஸ் கண்டேஜியஸ். ஸோ நம்ம ஒன்று ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் அப்படின்னா அது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஆரோக்கியமான ஒரு ஹேபிட்டை ஊக்குவிக்கும். நான் உட்காந்து பீஸா பர்கர்னு சாப்பிட்டு இருந்தேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு சாப்பிட்டு இருந்தேன்னா அதே பழக்கம் அவங்களுக்கும் வரும். புரியுதுங்களா? ஸோ ஆஸ் அ பேரண்ட் நம்ம வீட்டில் குழந்தைங்க முன்னாடி என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அமுதபானம். பார்க்குறதுக்கு என்னென்னமோ மாதிரிலாம் தோணுதில்ல, ஆனால் ஒன்றுமே கிடையாது. இது வந்து சாதாரண செம்பருத்தி டீ தான். 0 கலோரி ட்ரிங்க். இதுதான் என்னுடைய ஃபேவரெட். ஸோ அந்த பூண்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த செம்பருத்தி டீயை குடித்தோம்னா அப்படியே காம் ஆகிடும். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாருமே இதை சாப்பிடுங்க. அப்புறம் ஏன் நான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் தான் எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கேனே.